மாற்றம்னு சொல்லி வர்றவங்க எல்லாமே மாற்றத்தை நோக்கி பயணிக்க மாட்டேங்கிறாங்க. தனக்கு அதிகாரம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. மாற்றம் எப்படி வரணும்? மாற்றம்ங்கிறது எப்படி? ஆட்சி மாற்றம் தான் ஒரு மாற்றமா? அது கிடையாது. மக்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இங்கே மக்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை கொண்டு வர தயாராக இருக்கிறாரு நாம் தமிழர் சீமான் அவர்கள். உண்மையிலேயே மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக சீமானுக்கு வாக்களிப்பாங்க. ஏர் உழவன் விவசாய சின்னத்தில் வாக்களிப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் மாற்றம் சொல்லி வர்றாங்க, உடனே நம்ம ஓட்டு போட்ட முடியுமா? விஜய் அவர்களுக்கு வீடுதோறும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வீடுதோறுமே விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஓட்டு போடுற வயசு அவங்களுக்கு வரலை. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த முறை விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட போகிறேன், இந்த முறை விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்குற ஒரு கேள்வி, எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், விஜய் பிடிக்கும். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, விஜய் பிடிக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அரசியலை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த விதமான தெளிவான பதிவும் வர்றதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கண்ணே, நீங்கள் எதுக்காக நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க தெளிவாக ஒவ்வொன்றா பட்டியலிடுவாங்க. மண்ணுக்காகவும் மலைக்காகவும் மரத்துக்காகவும் காடுகளுக்காகவும் நீர்வளத்துக்காகவும் கடல் வளத்துக்காகவும் கனிம வளங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாப்பதற்காகவும் ஒரு தமிழனுக்காக ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யணும். தமிழன் தான் தமிழகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கணும். அரசியல் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதி ஒரு தமிழராகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அவருடைய கொள்கையில கொண்டு போவாங்க. அது புரிதலோடு இருப்பாங்க. அந்த கொள்கையோடு இருக்கிறதுனால அவங்க நாங்கள் இதையெல்லாம் சொல்லி நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த திரைப்படங்களில் நடிக்கிற அந்த நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைட் பண்ணுறது, வசனங்கள் பேசுகிறது, 4 பேருக்கு உதவி செய்கிறது, இதையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். விஜயை பொறுத்தளவில் தாவேக்காங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. சின்ன பசங்களை அப்படி பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, அவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அம்மாட்ட சொல்கிறான், அக்கா தங்கச்சிகள்கிட்ட சொல்கிறான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். பெற்றோர்களுடைய கவனத்திற்காகத்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஒரு குழந்தைக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது பெற்றோருக்கு நல்லா தெரியும். ஒரு வழிபோக்கில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு செடியில் ஒரு சிகப்பு கலரில் ஒரு பழம் ஒன்று இருக்குது. உடனே குழந்தை போய் என்ன பண்ணணும் தெரியுமா, அதை டக்குன்னு அதை பிடுங்கி விவரம் அறியாத அந்த பிள்ளைங்க அதை பிடுங்கி டக்குன்னு வாயில் வைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு தட்டி விடுவோம். எதுக்காக தட்டி விடுறோம்? சிகப்பாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அது நல்ல பொருளாக வந்துடுமா? அது நஞ்சு பொருளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். டக்குன்னு தட்டி விடுவோம், தம்பி இது சிகப்பாக இருக்குது, பழமாக இருக்குங்கிறதாக நீங்கள் தின்றாதீங்க, இது நச்சு பொருள் அப்படின்னு நம்ம தட்டி விடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எது எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் தான் செய்கிறீங்க. ஒரு செருப்பு கடைக்கு போனாலும் ஒரு நல்ல செருப்பை தான் எடுக்கிறீங்க. ஒரு நல்ல துணி கடைக்கு போனாலும் நல்ல துணியை தான் எடுக்கிறீங்க. ஒரு நகை கடைக்கு நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன மாடலு, எப்படி இருக்குது, ஏது இருக்குது, அது தரமாக இருக்கா, அது 916 இருக்குதா, இதையெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு நம்பர் இருக்குதா, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம நகை எடுக்கிறோம். சாப்பாட்டு விஷயத்தில் கூட இந்த பொருளை இப்படி சாப்பிட்டா நம்ம குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும், ஒரு படிப்பாக இருந்தாலும் இந்த படிப்பை நீங்கள் படித்தா அவங்க வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு நல்லது மட்டுமே நம்ம செய்கிறோம். அப்படி நல்லது செய்யக்கூடிய தகப்பனார் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற உங்க பசங்கள்கிட்ட ஒரு கருத்துக்களை எடுத்து வைங்க. மாற்றம்னா இப்படிதான் தம்பி, மாற்றம் திடீர்னு வந்துடாது. அவர் மக்களுக்காக உழைச்சிருக்கணும், மக்களுக்காக வீதியில் நின்று போராடி இருக்கணும். நீங்க திடீர்னு திரைப்படத்திலிருந்து வந்ததுனால உடனே அவர் ஓட்டை போட்டு அவர் முதலமைச்சர் ஆகிட முடியாது. கொஞ்ச நாள் அரசியலில் வரட்டும், மக்களுக்காக போராடட்டும், அப்புறம் அவருடைய அரசியல் மக்களுக்காக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
ஒவ்வொரு வீட்டிலும் விஜயினுடைய ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் வந்து விஜய் இருக்குன்னு சொல்றாருல, அது 100% உண்மை. அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல விஜயை வந்து ரசிச்சு இருக்கிற அந்த ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. ஓட்டு போட முடியாத அவங்க ஓட்டு போட வயசு இல்லாம வந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நீங்க வந்து ஓட்டு போடுறாங்க. மாற்றம் அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றம் தான். அதிமுக, திமுக, தாவேகா இது மூணையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாருங்க. மூணுமே வந்து திராவிட கட்சிகள் தான். இப்போ அதிமுக 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிச்சது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே 2000 தான் அறிவிக்கிறாங்க. அதற்கு கடந்து என்ன பண்றாரு, மாற்றம் சொல்லி வந்தவர் என்ன பண்றாரு தெரியுமா, நான் 2500 கொடுப்பேன் அப்படிங்கிறார். திமுக வந்து பெண்கள் மட்டும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் சொன்னாரு. அதிமுக என்ன பண்ணாங்க, ஆண் பெண் இருவருமே கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம்னாரு. இப்ப மாற்றம் சொல்லி வந்த விஜய், தமிழக வெற்றி கழகம், நீங்க தமிழகத்துல அனைத்து பேருந்துகள்லையும் பெண்கள் வந்து கட்டணம் இல்லாமல் இலவசமாக நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி 3 சிலிண்டர் அறிவிச்சாரு, 10,000 ரூபாய் கருணை தொகை அப்படின்னாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சது, நான் வந்து 8,000 ரூபா கூப்பன் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃப்ரிட்ஜு கூட அறிவிச்சாங்க. ஆனா விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறது என்ன தெரியுமா, இது சூப்பர் 6ல சிலிண்டர் தர்றோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது 3 பேருமே வந்து இலவசங்களை அறிவிச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜயுமே வந்து அதிமுக திமுக மாற்று கிடையாது. விஜய் அவருடைய ரசிகர்கள் பலத்தை வச்சு நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் வசதியா இருந்தேன், அத்தனையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக நான் வந்து வந்திருக்கிறேன், நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவார். டிஃபால்ட்டா பேசுறாரு. அதுக்கடுத்து சொல்லுவார், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு தான் நான் உங்களோட களத்துல வந்து நிக்கிறேன், உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இது எல்லாம் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு. அப்ப அன்னை வந்து நமக்காகத்தான் வர்றாருப்பா, அவருக்காக நம்ம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டமும் வந்து இருக்கிறாங்க. ஒரு பார்த்த உடனே டக்குன்னு நம்புறான் பாருங்க, அதுதான் தற்குறித்தனம் அப்படிங்கிறது. தற்குறிக்கு வேற அர்த்தமும் இருக்குது. பார்த்த உடனே நல்லவே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க நம்பவே கூடாது. அவங்களோட பழகி பாருங்க. இப்போ விஜய் அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாரு, ஏது செய்கிறாரு, மக்களுக்காக எந்த இடத்துல நின்றுருக்காரு, எப்படி வந்து குரல் கொடுக்குறாரு, யாரெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு, இப்படியெல்லாம் பார்த்து அவருடைய அரசியலை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இவர் மக்களுக்கு சரியானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லது. இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைகள் சொல்கிறாங்கிறதுக்காக பெற்றோர்கள் தயவு செய்து நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மாற்றம்னா இப்படித்தான் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுங்க, அதுதான் நல்லது. பெற்ற பிள்ளைகளுக்கு நம்ம நல்லதை தேடி கொடுக்கும்போது பிள்ளைங்க சொல்லுங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நான் வந்து ஓட்டு போட அப்படின்னு சொல்லி போடாதீங்க. மாற்றம் அப்படிங்கிறது நாம் தமிழர் சீமான் எடுத்துக்கொண்ட கொள்கை கோட்பாடு தான் மாற்றம். தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அந்த ஊதியத்தை வாங்கி நல்ல வாழ்க்கை, பொருளாதார மேம்பாடு, இதுதான் மாற்றம். அடுத்து தற்சார்பு பொருளாதார நிலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரையும் வெளிமாநிலங்களை நம்பி வாழக்கூடாது, யாரையும் நம்பி நம்ம இருக்கவே கூடாது. ஒவ்வொரு இடங்கள்லையும் விளையக்கூடிய அந்த விளைபொருளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடங்களில் தொழிற்சாலை அமைச்சு அங்கே அரசு பணியாக இருக்கக்கூடிய மக்களை வந்து நியமித்து தற்சார்பு நிலையை அடைகிற ஒரு மாநிலம் தான் ஒரு சிறப்பான மாநிலமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம வட மாநிலத்திலிருந்து தக்காளி இறக்குறதா, வட மாநிலத்திலிருந்து ஆப்பிள் இறக்குறதா, வட மாநிலத்திலிருந்து பலாப்பழத்தையும் காய்கறிகளையும் எல்லாத்தையும் இறக்கிட்டே இருந்தோம்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு தானே காசு கொடுக்குறோம். ஏன் நம்ம வந்து கொடுக்கணும்? நம்மளே ஒரு விவசாய பண்ண அமைப்போம், நம்மளே வந்து அதில் உற்பத்தி பண்ணுவோம், அங்கே வேலை செய்கிறவங்கள அரசு பணியாக போடுவோம், அது நமக்கான தேவை வந்துடுதில்ல. அப்போ நம்ம யாரையும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோடு நிற்கிற செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த முறை உங்களுக்கான வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.